வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சீதா ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்க. அங்க அருண் வர்றாரு. பக்கத்துல வர்ற சீதா, வேலை நேரத்துல நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனான்னு கேட்க, இல்ல இல்ல பக்கத்துல தான் டியூட்டி போட்டிருந்தாங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன் அப்படின்னு அருண் கேக்குறாரு. என் அக்கா மீனா இருக்காங்கல்லன்னு சீதா கேட்க, ஆமாங்கிறாரு அருண். அவங்களுக்கு ஒரு மண்டபத்துல பூ டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அந்த ஆர்டருக்கு ஷியோரிட்டிக்காக மண்டபத்துல டெபாசிட் கட்டணுமா அப்படின்னு சீதா சொல்ல, அப்படியான்னு அருண் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு 2,50,000 ஆகுமா? என்கிட்ட சீட்டு போட்டது 1,00,000 இருக்கு. அப்புறம் சேவிங்ஸ்ல ஒரு 40,000 இருக்கும். பொதுவா 1,40,40,000 இருக்கு. அக்கா கிட்ட ஒரு 10,000 இருக்கு. இன்னும் 1,00,000 தேவைப்படுது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது கடனாவோ இல்ல வட்டிக்கோ வாங்கி தர முடியுமான்னு சீதா கேக்குறாங்க. வேலை முடிஞ்சது டெபாசிட் பணத்தை கொடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேங்கிறாங்க சீதா. சீதா, நான் எங்கேயும் போய் வட்டிக்கெல்லாம் வாங்குறதே இல்ல. ஏன்னா நான் வேலை செய்யறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. வட்டிக்கு காசு வாங்குறதெல்லாம் பின்னாடி தேவையில்லாம ஏதாவது பிரச்சனையில தான் முடியும். சரியா கட்ட முடியாம போயிட்டா என் பேரை யூஸ் பண்ணி சிபாரிசுக்கு வந்து நிப்பாங்க. அதனாலயே இந்த கடன் வாங்குறது, வட்டிக்கு வாங்குறது இதெல்லாம் நான் பண்றதே இல்ல அப்படின்னு அருண் சொல்ல, சீதாவுக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு. இருந்தாலும் மறைச்சிட்டு, அப்படியா? பரவால்ல விடுங்க. வேற யார்கிட்டயாவது கேட்டு பாக்குறேங்கிறாங்க. சரி ஒண்ணு பண்ணலாம். எவ்ளோ குறையுதுன்னு சொல்ற? அப்படின்னு அருண் கேட்க, 1,00,000ங்கிறாங்க சீதா. சரி என்கிட்ட இருக்கு நான் தரேங்கிறாரு அருண். ஐயோ அதெல்லாம் வேணாங்க. நான் வேற யார்கிட்டயாவது ஃபினான்ஸுக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சீதா சொல்ல, நீ வேற யாரோ தெரியாதவங்க கிட்ட வட்டிக்கோ கடனுக்கோ வாங்குறத விட என்கிட்ட வாங்க கூடாதா? யாரு? உங்க அக்காவுக்கு தானே கேக்குற? நம்ம ஃபேமிலி மாதிரி தான் நானும் பாக்குறேன். அதுவும் ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே. அதுக்கு ஏன் யோசிக்கிறேன்? நான் தரேங்கிறாரு அருண். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கேட்டிருக்கவே மாட்டேன். நீங்களே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்கன்னு சீதா சொல்ல, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்கங்கிறாரு அருண். இல்லங்க வேணாம், நான் வெளியே எங்கேயாவதுன்னு சீதா சொல்லிட்டு இருக்கவே, அட கவலைப்படாத, நான் வட்டியெல்லாம் உங்ககிட்ட கேட்க மாட்டேன்னு விளையாட்டா அருண் சொல்றாரு. அட அது இல்லங்கன்னு சீதா சொல்ல, இதோ பாரு, எப்படியும் நாம எல்லாரும் ஒரே ஃபேமிலி ஆக போறோம். நீ என்கிட்ட வாங்க மாட்டேன்னு சொல்றதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு அருண் சொல்ல, இல்லங்க நம்ம பழகிய கொஞ்ச நாள் தான் ஆகுதுங்கிறாங்க சீதா. பழகி இல்ல, லவ் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னு அருண் சொல்ல, ஒரு நிமிஷம் தயங்குற சீதா. ஆமா, ஆனா அதுக்குள்ள எப்படி காசல்லான்னு சீதா ஆரம்பிக்க, உனக்கு என்கிட்ட கேட்க எல்லா உரிமையும் இருக்கு சீதா, நான் குடுக்கறேன். திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு அருண் சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ். ஃபங்க்ஷன் முடிஞ்சு 2 நாளையில பணம் வந்துடும், நான் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சீதா சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ எப்ப வேணா திருப்பி கொடு, நான் தானே குடுக்குறேன்னு அருண் சொல்ல, உங்களுக்கு ஒண்ணும் சிரமம் இல்லையேங்கிறாங்க சீதா. அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல, சந்தோஷம் தான் அப்படின்னு அருண் சொல்ல, ரொம்ப சந்தோஷங்க. அக்கா டெபாசிட் பணம் இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு சீதா சொல்ல, சரி நான் போய் பேங்க்ல பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ போய் அக்காட்ட கொடுத்துரு, நான் வந்துடுறேன்னு கிளம்புறாரு அருண். வீட்ல மொத்த டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு மீனா காஃபி கொண்டு வாயேன்னு கேட்க, ஒரு பிளாஸ்க தூக்கிட்டு வந்து டொப்புனா ஒரு முன்னாடி வைக்கிறாங்க. ஏன் ஊத்தி கொடுக்க மாட்டியான்னு பரிதாபமா கேக்குறாரு முத்து. ஏன் உங்க கை நல்லா தானே இருக்கு, மத்ததெல்லாம் ஊத்தி குடிக்கிறீங்கல்ல, இதையும் ஊத்தி குடிங்க அப்படின்னு மீனா பயங்கர கடுப்போடு சொல்லிட்டு இருக்க. குட் மார்னிங் மீனான்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் ரவியும் அங்க வர்றாங்க. குட் மார்னிங்க, உட்காருங்க, உங்க 2 பேருக்கும் காஃபி ஊத்துறேன்னு பிளாஸ்க் திறக்கிறாங்க மீனா. அண்ணி எனக்கு இப்ப வேண்டாம், டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுங்கன்னு ரவி சொல்ல, சரி ரவிங்கிறாங்க. ஆனா எனக்கு இப்ப கொடுங்க மீனான்னு ஸ்ருதி வாங்கிக்கிறாங்க. என்னடா நைட் எல்லாம் உன் சத்தம் ஓவரா கேட்டுச்சு அப்படின்னு முத்துவோட கைய தட்டி ரவி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்ன சத்தம்? பக்கத்து வீட்ல யாராவது வீடு காலி பண்றாங்க போல இருக்கு. அவங்க உருட்டுற சத்தம் ஏதாவது கேட்டிருந்திருக்கும், அதுதாங்கிறாரு முத்து. அப்படியா? வீடு உன் வயசுல சத்தம் போட்டுச்சா? நம்ம வீட்டுக்குள்ள இருந்து தானே சத்தம் வந்துச்சு. அண்ணி என்ன விஷயம் சொல்லுங்கங்கிறாரு ரவி. நைட்டு உங்க அண்ணனா வரல ரவி அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப என்ன தம்பியா வந்தாராங்கிறாரு ரவி. ஸ்ருதி இந்த காமெடி என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருக்க. பரவாயில்ல ஸ்ருதி, என் புருஷனுக்கு தம்பியா பிறந்து உங்க புருஷனும் இப்ப ரொம்பவே டெவலப் ஆயிட்டாரு. ஏன் ரவி, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையான்னு மீனா கேக்குறாங்க. நல்லாவே புரியுது அண்ணி, என் தலைவன் நேத்து 2 ஆளா வந்திருப்பான். டேய் முத்து, என்னடா இது, நடுவுல கொஞ்ச நாள் அடங்கி இருந்தல்ல, என்னாச்சு உனக்குன்னு ரவி கேட்க, காஃபி எடுத்து கப்ல ஊத்திட்டு இருக்க முத்து. டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எப்பவாவது ஒரு நாள் தான்டா, விடுடாங்கிறாரு. இல்லையே, ரொம்ப நாளா நீ குடிக்காம தானே இருந்த, இப்ப என்னாச்சு உனக்குங்கிறாரு ரவி. முத்து பதில் சொல்லாம காஃபி எடுத்து குடிச்சிட்டு இருக்க. அது எப்பவுமே அப்படிதான் ரவி, குடிக்காம கொஞ்ச நாள் அடங்கி இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா போய் குடிச்சிடுவாங்க. என்னமோ குடிச்ச உடனே அந்த பிரச்சனை உடனே தீந்துடுற மாதிரி தான் அப்படின்னு மீனா சொல்ல, டேய் ஏன்டா இப்படி பண்றேன்னு ரவி கேக்குறாரு.
நானும் குடிக்க கூடாதுன்னு தான்டா இருந்தேன். டிராஃபிக் போலீஸ் சும்மா சும்மா எங்கிட்டயே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காப்ல. நேத்து அந்த மாதிரி தான் வம்பிழுத்தாப்ல. ஒரு கோவத்துல அப்படின்னு முத்து சொல்லு. டேய், ஒருத்தவங்கள கோவப்படுத்த என்ன வேணாலும் பண்ணலான்னு இருந்தா உன் கண்ட்ரோல் உன்கிட்டயே இருக்காது. சரி, உனக்கு புரியுற மாதிரி உன்கிட்ட சொல்லணும்னா, ஸ்டேரிங்க புடிச்சு கார் ஓட்டுறியே, அந்த ஸ்டேரிங் உன் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அதே மாதிரி தான் மனசோட கண்ட்ரோலும் உன்கிட்ட தான் இருக்கணும். அத வேற யாரோ புடிச்சு ஓட்டக்கூடாது. இப்போ நீ கார் ஓட்டிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து ஸ்டேரிங்க புடிச்சா என்ன ஆகும்? கார் கண்ட்ரோல் இல்லாம போய் இடிக்கும். அந்த மாதிரி தான் உன் மனசோட கண்ட்ரோல் உன்கிட்ட இருக்கணும். நீ தான் அத பாத்துக்கணும். சும்மா மத்தவங்க மேல அத பழியெல்லாம் போடக்கூடாதுங்கிறாரு ரவி. நல்லா சொல்லுங்க. நானும் பல தடவ சொல்லிட்டேன். கேக்குற மாதிரியே இல்லன்னு சிடுசிடுக்குறாங்க மீனா. டேய் ரவி, நான் எப்பவுமே கண்ட்ரோலா இருக்கவேன் தான்டா. அந்த ஆள் என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாப்ல. குடிக்காம வந்து என்ன ஊதி காட்டு அது இதுன்னு கலாட்டா பண்ணிட்டாப்ல. அதனாலதான் கோவத்துல குடிச்சிட்டேன். அப்படிங்கிற முத்து கொஞ்சம் கோவமா மீனாவை ஓரப்பார்வை பார்க்க, அவங்க எரிக்கிற மாதிரி முத்துவ பாத்துக்கிட்டு இருக்காங்க. டேய், போலீஸோட வேலையே தப்பு பண்றவங்கள புடிக்கிறது தான்டா அப்படின்னு ரவி சொல்ல. தப்பு பண்றவங்கள புடிக்கட்டும்டா, என்ன ஏன் புடிக்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேங்கிறாரு முத்து. தப்பு பண்ணலங்கிறது போலீஸ் புடிச்சதுக்கு அப்புறம் தான்டா தெரியும். இப்ப அவங்க ஊத சொல்றாங்கன்னா அவன் குடிச்சிருக்கானா இல்லையாங்கிறது ஊதுனதுக்கு அப்புறம் தானே தெரியும் அப்படின்னு ரவி கேட்க, இப்பதான் முத்து கொஞ்சம் யோசிக்கிறாரு. அதானே, இது யூசுவலா நடக்கிறது தானே. இதுக்கே அவங்களுக்கு கோவம் வரணும்னு ஸ்ருதி கேக்குறாங்க. கோவம் வர்ற மாதிரி பண்ணா கோவம் வரத்தானே செய்யும். இப்ப என்ன 3 பேர் எனக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா? பேசி வச்சுட்டு வந்துட்டீங்களான்னு மனோஜ் முட்டாள் மாதிரியே கத்துறாரு முத்து. டேய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்க அவங்க வேலைய அவங்கவங்க பாக்குறாங்க. அத உனக்கு புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னு ரவி சொல்ல. டேய், யாருக்கு புரிஞ்சுக்க தெரியல? நான் என்ன முட்டாளா? நீ என்னடா அந்த போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இவள மாதிரியே அப்படின்னு முத்து கடுப்பாயிட்டு இருக்க. தப்பு உண்மையில தான்டா, அதனாலதான் அண்ணி உன்னை கேக்குறாங்கன்னு ரவி சொல்ல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் செஞ்சதுதான் கரெக்ட். ஒரு உண்மையான பொண்டாட்டி நான் புருஷன் சொல்றதுதான் நம்பணும் அப்படிங்கிற முத்து மீனாவை முறைச்சிட்டு இருக்க. அது கரெக்ட்டுங்க. ஆனா நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தா எப்படி நம்புவாங்க? நீங்க குடிக்காம வந்து இந்த விஷயத்த சொல்லியிருந்தா மீனா நம்பி இருப்பாங்க. இப்ப அந்த போலீஸ் உங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க உங்களை பிடிக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சீங்களா இல்ல புடிச்சதுக்கு அப்புறம் குடிச்சீங்களான்னு யாருக்கு தெரியும்? மீனாவுக்கு தெரியுமா? அப்ப கேட்கதானே செய்வாங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க. நல்லா கேளுங்க ஸ்ருதிங்கிறாங்க மீனா. பலகுரலு, முதல்ல புருஷனுக்கு பொண்டாட்டி சப்போர்ட் பண்ணணுங்கிறாரு முத்து. அதெல்லாம் தப்புங்க. ஹஸ்பண்ட் தப்பு பண்ணா அதுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா? தப்பு பண்ணா திட்டதான் முடியும். அந்த தப்ப ரியலைஸ் பண்ணி திரும்ப அதை பண்ணாம இருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்கு மீனாவை திட்டுறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க. டேய், பலகுரல் ஓவரா பேசுது, அமைதியா இருக்க சொல்லுடா அப்படின்னு ரவி கிட்ட முத்து கோவமா சொல்ல. ஸ்ருதி, அவர் பேசுறதெல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவரு நேத்து குடிச்சது இன்னும் தெரியல போல இருக்கு. அதான் இப்படிலாம் பேசிட்டு இருக்காருன்னு மீனா சொல்ல. முத்து பயங்கரமா ரைஸ் ஆயிடுறாரு. யாருக்கு தெரியல பாத்தியா? இப்ப எல்லார் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துறல அப்படின்னு முத்து கத்த. டேய், அண்ணி ஏன்டா கத்துற? அண்ணி ஒரு அளவுக்கு தான் சொல்லுவாங்க. சொல்ல போனா அண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் உன் லைஃப்ல எல்லாமே நல்லதா நடக்குது. அதுக்கு முன்னாடி நீ எப்ப வருவ எப்ப போவன்னு யாருக்குமே தெரியாது. நானே உன்னை நினைச்சு எவ்வளவு தடவை ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா? அண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் நீ ஒழுங்கா இருக்க. அதனால நீ அண்ணி சொல்றது கேளுன்னு ரவி சொல்ல. டேய் டேய் டேய், அவ என்ன எனக்கு எதிரியாடா? அவதான்டா எனக்கு எல்லாமே. ஆனா அந்த போலீஸ்காரனுக்கு சப்போர்ட் பண்றா பாத்தியா? அத நிறுத்த சொல்லுங்கிறாரு முத்து. ஐயோ, போதும் சாமி. தப்புன்னு தெரிஞ்சோம் கண்ண கட்டா மாதிரி என்னால அப்படிலாம் பேச முடியாது. ரவி, நீங்க விடுங்க, அவர்கிட்ட எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு மீனா சொல்ல. பாத்தியா, இப்ப கூட அவ என் பக்கம் நிக்க மாட்டேங்கிறா. அந்த போலீஸ்காரனை வந்து இவளுக்கு படி அளக்குறான். இவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவனா ஓடி வர்றான். இவளுக்கு ஜுரம்னா அவனா வந்து மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்கறான். அப்ப இதெல்லாம் பண்ற நான் கேனேனா அப்படின்னு முத்து சொல்லு. மீனாவுக்குமே ரொம்ப சலிப்பாயிடுது. ஐயோ, இவரெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டாரு ரவி. எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்கு. நைட்டு ஏதோ போதையில பேசுறாருன்னு நினைச்சேன். ஆனா தெளிஞ்சதுக்கு அப்புறமா இப்படியே தான் பேசிட்டு இருந்தாரு. தான் மட்டும்தான் சரின்னு நினைக்கிற போதை எப்பவுமே தெரியாது. இவர்கிட்ட பேசுறதே வேஸ்ட். எனக்கு பூ கொடுக்கணும், நான் கிளம்புறேங்கிற மீனா ஃப்ரிட்ஜ் மேல இருக்க பர்ஸ் எடுத்துட்டு வேகமா கிளம்பிடுறாங்க. டேய், நீ ஓவரா பண்ணிட்டு இருக்கடா அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க. 2 நடக்கிற மீனாவோட மொபைல் ரிங்காக எடுத்து பாக்குறாங்க. முத்து, ரவி, ஸ்ருதி 3 பேருமே பாக்குறாங்க அவங்கள. போன் எடுத்து சொல்லு சீதான்னு மீனா சொல்ல. அக்கா எங்க இருக்கேன்னு சீதா கேக்குறாங்க. வீட்ல தான், இதோ பூ கொடுக்க கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல. சரிக்கா, நான் வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் வந்துட்டு போறியா அப்படின்னு சீதா சொல்ல. எதுக்குடி, என்னாச்சுங்கிறாங்க மீனா. நீ வாக்கா, நான் சொல்றேன் அப்படின்னு சீதா சொல்ல. சரி, நான் வர்றேன் அப்படிங்கிற மீனா போனை மறுபடியும் வச்சுட்டு, ஸ்ருதி நான் வர்றேன், ரவி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. ரவி எழுந்து போக
அவரோட கைய எழுந்து டப்புன்னு பிடிக்கிற முத்து. "பாத்தியாடா, நான் ஒருத்தன் இங்க உட்கார்ந்திருக்கேன். என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லாமயே போறா பாரு" அப்படின்னு முத்து கேட்க, "பின்ன அண்ணி என்னை இப்படி திட்டினா அவங்க சொல்லாம தான் போவாங்க" அப்படின்னு ரவி சொல்ல, "உண்மைய சொல்றேன் முத்து. மீனா மாரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சது உங்களுக்கு லக்குன்னு தான் சொல்லுவேன். நான் கூட ரவி ஏதாவது தப்பு பண்ணா சண்டை போடுவேன். 2 நாளைக்கு கூட பேசாம இருப்பேன். ஆனா மீனா அப்படி இல்ல. ரொம்ப பொறுமையா இருக்காங்க" அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, "டேய், நீ குடிக்கிறதுனால தான்டா அண்ணி கோவப்படுறாங்க. அத ஏன் மாத்திக்க மாட்டேங்கிற? இப்ப பாரு, சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியல, கிளம்பி போயிட்டாங்க" அப்படின்னு ரவி சொல்ல, அப்பவும் ரியலைஸ் பண்ணாத முத்து, "போடா உட்றா" அப்படிங்கிறவரு மறுபடியும் உட்காந்து காஃபி எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. "உங்க அண்ணன் எப்ப எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு புரிஞ்சிக்கவே முடியல" அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ரவியும் உச்சி கொட்டுறாங்க. 2 பேரும் ரூம்குள்ள போயிடுறாங்க. மீனா சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்ல வந்து வண்டிய நிறுத்த, சீதா ஓடி வர்றாங்க. "என்னது வாசல்லயே நிக்கிற?" அப்படின்னு மீனா கேட்க, "உனக்காக தான்க்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க சீதா." "என்ன விஷயம்? பேசணும்னு உடனே வர சொன்ன?" அப்படின்னு மீனா கேட்க, "மீதி 1,00,000 பணம் கிடைச்சதாக்கான்னு சீதா கேக்குறாங்க." "இல்ல சீதா, கிடைக்கும்னு தோணல. உன்கிட்ட வாங்கின 1,40,000 திருப்பி கொடுத்துடுறேன்" அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்க்கா." இந்தாக்கான்னு பணத்தை எடுத்து நீட்டுறாங்க. "என்னது இது?" அப்படின்னு மீனா கேட்க, "இதுல 1,00,000 பணம் இருக்கு" அப்படின்னு சீதா சொல்ல, "எப்படி? உன்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் என்கிட்ட குடுத்துட்ட, அப்புறம் இது ஏதுன்னு மீனா கேக்குறாங்க. "என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், அவங்க 1,00,000 குடுத்தாங்க" அப்படின்னு சீதா சொல்ல, "யார் அவங்க? எதுக்கு தேவையில்லாம ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் கடன் வாங்குற? எனக்கு உன்கிட்ட கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ யார்கிட்ட இந்த பணத்தை வாங்கின?" அப்படின்னு மீனா வழக்கம் போல கேள்வியா கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா, நமக்கு வேண்டப்பட்டவங்க தாங்கிறாங்க சீதா." "யாரு?" அப்படின்னு மீனா கேட்க, "அப்புறமா சொல்றேன். நல்லவங்க தான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டெபாசிட் பணம் திரும்ப வரும்போது அவங்களுக்கு கொடுத்தா போதும்" அப்படின்னு சீதா சொல்ல, மீனா ரொம்பவே யோசிச்சு, "இல்ல சீதா, ஏற்கனவே நீ சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் எனக்கு கொடுத்த, இப்ப கடனை வேற வாங்கி ஒண்ணும் வேண்டாங்கிறாங்க மீனா." "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா, முதல்ல நீ இந்த பணத்தை டெபாசிட் பண்ணி அந்த ஆர்டர் எடுத்து நல்லபடியா பண்ணு. என்னைக்குன்னு சொல்லு, நானும் வர்றேன். இன்னும் ஆளுங்க தேவைப்பட்டாலும் சொல்லு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சீதா சொல்ல, மீனா ரொம்பவே நெகிழ்ந்து போய் தங்கச்சிய பாக்குறாங்க. "ஏன்க்கா அழறேன்னு?" சீதா கேட்க, "இல்ல சீதா, எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுற" அப்படின்னு மீனா சொல்ல, "இதுக்கு போய் அழுவாங்க? உனக்கு நான் பண்ணாம இருப்பேனா? நீ இந்த ஆர்டர் எடுத்து பெருசா பண்ணி ஜெயிக்கணும். அதுதான் எனக்கு வேணுங்கிறாங்க சீதா." "ரொம்ப தேங்க்ஸ் சீதான்னு" கண்ணீரோட சீதாவோட கைய பிடிச்சுக்க, "அக்கா அக்கா என்னக்கா, எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? விடுக்கான்னு" சீதா சொல்ல, "இல்ல, நீ சீட்டு பணத்தை கடைசியா எடுக்கலான்னு இருந்த, இப்ப எனக்காக எடுக்க வேண்டியதா போச்சு" அப்படின்னு மீனா சொல்ல, "இதுல என்னக்கா இருக்கு? நான் கேட்டேன்னு எனக்கு என் ஃப்ரெண்டு குடுக்கும்போது என்னோட அக்கா, நான் உனக்கு குடுக்க கூடாதா? முதல்ல இந்த பணத்தை கட்டி ஆர்டர் வாங்க பாரு, சரியா?" அப்படின்னு சீதா சொல்ல, சரி சீதா, நீங்கெல்லாம் என் கூட இருக்கிறவர்ல எத்தனை கஷ்டம் வந்தாலும் நான் அதெல்லாம் தாண்டி வந்துடுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் வர்றேங்கிறாங்க மீனா. "சரிக்கா" அப்படின்னு சீதா சொல்ல, வண்டிகிட்ட திரும்புற மீனா டக்குன்னு மறுபடியும் திரும்பி சீதாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. "தேங்க்யூ சீதான்னு" அவங்க தோல்ல கண்ணீரோட முகத்தை வச்சுக்கிறாங்க. "ஓகே, போயிட்டு வரேன்னு" மீனா கிளம்புறாங்க. ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் எடுத்துட்டு இருக்காங்க. "எனிதிங் எல்ஸ்ன்னு" கேட்க, அவ்வளவுதான் அந்த டேபிள்ல சொல்ல, இன்னொரு டேபிள்ல 2 பாய்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. "ஹலோ, இங்க ஆர்டர் எடுங்க" அப்படின்னு அவங்க கூப்பிட, "ஆர்டர் சீக்கிரம் ரெடி ஆயிடும்" அப்படின்னு அந்த டேபிள்ல சொல்லிட்டு இந்த டேபிள் பக்கம் திரும்பி வரலான்னு பாக்குறாங்க. "டேய், அழகா இருக்கார்ல" அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, "ஆமா மச்சான்" அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. ஸ்ருதி வந்து, சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. "தூரமா பாக்குறத விட பக்கத்துல பாக்க செம்மையா இருக்கால்ல மச்சான்" அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, "ஆமா மச்சான்" இன்னொருத்தன் ஒத்து ஊதிட்டு இருக்கான். "ஹோட்டல்ல சொன்னேங்க" அப்படின்னு முறைக்கிற ஸ்ருதி கிட்ட அந்த ஆள் சொல்ல, "என்ன கேட்டாலும் கிடைக்குமான்னு" இன்னொருத்தர் கேக்குறாரு. ஸ்ருதி முறைக்க, "இல்லங்க, சாப்பிடறதுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்குமான்னு கேக்குறான்னு" இன்னொருத்தர். "மெனு கார்டுல இருக்கிறத மட்டும் கேளுங்க" அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, பார்த்துட்டு சில்லி சிக்கன் இருக்கான்னு கேக்குறாரு ஒருத்தர். "இருக்கு" அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, "உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு" இன்னொருத்தர் கேக்குறாரு. "சிக்கனுக்கா?" அப்படின்னு படு நக்கலா ஸ்ருதி கேட்க, "இல்ல, உங்களுக்கு கேட்டேங்கிறாரு ஒருத்தரு. ஆர்டர் மட்டும் சொல்லுங்க" அப்படின்னு ஸ்ருதி மறுபடியும் சொல்ல, "எது நல்லா இருக்கும்?" அப்படின்னு ஒருத்தர் கேட்க, "இங்க எல்லாமே நல்லா தான் இருக்கும்" அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, "ஆமா மச்சான், பார்த்தாலே தெரியல, எல்லாமே நல்லா தான் இருக்கு" அப்படின்னு இன்னொருத்தர் டபுள் மீனிங்ல பேசிட்டு ஸ்ருதிய பயங்கரமா பார்த்துட்டு இருக்கானுங்க. "உங்களை பார்த்த உடனே என்ன சாப்பிடணும்னு தோணலங்க, எது நல்லா இருக்கும்னு நீங்களே சொல்லுங்கன்னு" ஒருத்தர் சொல்ல, "உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சொல்லுங்க" அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, "புடிச்சதுன்னா கண்ணு புடிச்சிருக்கு." "இல்லங்க, ஃபிஷ் கறியில ஃபிஷ்ஷோட கண்ணு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, அது இருக்கான்னு" ஒருத்தர் வலிஞ்சிட்டு கேட்க, "ஃபிஷ் எல்லாம் இல்ல" அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, "அப்போ உங்களுக்கு இங்க என்ன ஃபேவரேட்டோ அத சொல்லுங்க, அத குடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது நல்லா தான் இருக்கும்" அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல, ஓகேன்னு வேகமா அங்க இருந்து போறாங்க ஸ்ருதி. 2 பேரும் பயங்கரமா வழிஞ்சிட்டு போயிட்டு இருக்க ஸ்ருதியவே பார்க்க, "மச்சான், போறதுக்குள்ள நான் கரெக்ட் பண்ணி நம்பர் வாங்குறேன் பாரு"
அப்படின்னு சொல்ல கலக்கலங்கிறான்னு இன்னொருத்தரு. கிச்சனுக்கு வர ஸ்ருதி 2 பவுல்ல கிரேவி எடுத்து வச்சு அதுல ரொம்பவே தாராள மனசோட மிளகாத்தூள் அள்ளி போட்டு கலக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் வழிஞ்சிட்டு வர்ற ஸ்ருதியை பார்த்து வர்றா மச்சான் வர்றா மச்சான்னு சொல்லிட்டு இருக்க ட்ரேயோட கொண்டு வந்து ஆளுக்கு ஒரு பவுல எடுத்து வைக்கிறாங்க ஸ்ருதி. இது என்னதுன்னு கேக்க, சூப் சார், எங்க ஹோட்டல்ல இது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு ஸ்ருதி எடுத்து கொடுக்க, சூப் குடிச்சிட்டு சாப்பிட சொல்றீங்களா, அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு இன்னொருத்தர் வாங்கிக்க, உங்களுக்கு பிடிச்ச சூப்பான்னு ஒருத்தர் கேக்குறாரு. குடிச்சு பாருங்க, நீங்களே அப்படியே குதிப்பீங்க அப்படிங்கிற ஸ்ருதி கைய கட்டிட்டு வேடிக்கை பார்க்க ஜாலியா நிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில வச்சுட்டு, ஐயோ ஐயோ காரம் காரம், ஐயோ காரம், மச்சான் தண்ணிடா அப்படின்னு கத்துன்னு கத்திட்டு பயங்கரமா பதற ஹோட்டல்ல இருக்க மத்தவங்களும் வேடிக்கை பாக்குறாங்க. அவங்களால ஸ்ருதி கிட்ட எதுவும் பேச கூட முடியல. லோடா தண்ணிய குடிச்சு சரி பண்ணிக்க பார்த்து முடியல. பதறி அடிச்சு எழுந்திருச்சு, எங்களை கொல்ல பாக்குறியான்னு கேக்குறான் ஒருத்தன். வாய் பயங்கரமா எரியுது 2 பேரும். நீங்க 2 பேரும் எனக்கு பிடிச்சது தானே கேட்டீங்க, எனக்கு காரமா சாப்பிட்டாதான் பிடிக்கும், அதான் எடுத்துட்டு வந்தேங்கிறாங்க ஸ்ருதி. இந்த கலைவரத்தெல்லாம் பார்த்துட்டு என்னாச்சுங்க சார், என்னாச்சுன்னு கேட்டுட்டு ரவியும் நீத்துவும் அங்க வர்றாங்க. இது என்ன ஹோட்டல் நடத்துறீங்க, இந்த பொண்ணு எங்களை கொல்ல பாக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, சரி இருங்க முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு ரவி கேக்குறாரு. இந்த சூப்பை குடிச்சு பாருங்க, குடிங்க முதல்ல அப்படின்னு அவங்க நீத்து கையில வாங்குறாங்க. நீத்து சாப்பிடாதீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்கப்பயே அதுல கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ண நீத்து, ஓ மை காட், ஐயோ ஐயோ அப்படின்னு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு, என்ன ரவி இவ்வளவு காரமா பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீத்து கேட்க, நான் நான் எதுவும் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலையே. ஸ்ருதி, இது யார் செஞ்சதுன்னு ரவி கேக்குறாரு. நீ உள்ள செஞ்சு வச்ச சூப்பு தான் ஸ்ருதி சொல்ல, நான் காரமே போட மாட்டேனேங்கிறாரு ரவி. நான் தான் மிளகாத்தூள போட்டேன்னு ஸ்ருதி சொல்ல, நீ போட்டியா, என்ன பண்ணிருக்க நீன்னு ரவி கேக்குறாரு. முதல்ல இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னு கேளு அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. அவங்க 2 பேரும் இன்னும் தண்ணிய குடிச்சிட்டு கையால விசிறிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு ரவி கேட்க, இவனுங்க ஒண்ணும் சாப்பிட வரல, வேற எதுக்கோ வந்திருக்கானுங்கிறாங்க ஸ்ருதி. ஹோட்டலுக்கு சாப்பிட வராம வேற எதுக்கு வருவாங்கன்னு நீத்து கேக்குறாங்க. அவனுங்க டீஸ் பண்ற மாதிரி பேசுனாங்க, டபுள் மீனிங்ல எல்லாம் பேசுனானுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரவிக்கு கோவம் வந்துருது. என்னங்க இதுன்னு ரவி கேக்குறாரு. நாங்க சும்மா விளையாட்டா ஃப்ரெண்ட்லியா பேசணுங்க, அதுக்குன்னு மிளகா பொடி போட்டு சாகடிக்கவா பாப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்க, நீ பேசுற பேச்சுக்கு உன் முகத்திலேயே மிளகாத்தூள போட்டிருக்கணும் அப்படின்னு ஸ்ருதி ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து சொல்ல, பாத்தீங்களா அந்த பொண்ண எப்படி பேசுதுன்னு, நாங்க சும்மா விட மாட்டோம், இந்த ஹோட்டல் மேல கேஸ் போடுவோம்னு இன்னொருத்தர் சொல்றாரு. உடனே நீத்து பதறி அடிச்சா, சாரி சாரி, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, ஒன்னும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நீத்து, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்ல, இவனுங்க தான் தப்பா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, வாட் எவர் இட் மே பி ஸ்ருதி, நீங்க எப்படி இந்த மாதிரி பண்ணலான்னு நீத்து கேக்குறாங்க. ஏன் ஸ்ருதி, கஸ்டமர் கிட்ட இப்படிதான் நடந்துக்குவீங்களா, அப்புறம் என் ரெஸ்டாரண்ட பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீத்து சொல்ல, இங்க வந்து பொண்ணுங்களை கிண்டல் பண்ணா இப்படித்தான் நடக்கும்னு தெரியும்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அத நீங்க டிசைட் பண்ண கூடாது ஸ்ருதி, என்கிட்ட சொல்லி இருக்கணும் அப்படின்னு நீத்து சொல்ல, ஸ்ருதி அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்கன்னு நீ விட்டுருக்க வேண்டியதுதானே, உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு ரவி கேக்குறாரு. ஏய் என்னடா நீயும் இப்படி சொல்ற, அவங்க என்ன கிண்டல் பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நீ என்கிட்ட வந்து சொல்லி இருக்கணும், இல்ல நீத்து கிட்ட சொல்லி இருக்கணும், உன்னை யாரு சாப்பிடுற டிஷ்ல போய் மிளகா பொடியை போட சொன்னது அப்படின்னு ரவி கேட்க, வாட் எவர் யூ டிட் வாஸ் வெரி ராங் ஸ்ருதி, யூ ஆர் ரூயினிங் மை ரெஸ்டாரண்ட் ரெப்புடேஷன். அப்புறம் யார் இங்க சாப்பிட வருவாங்க, என் அப்பா என்ன நம்பி இந்த ரெஸ்டாரண்ட கொடுத்திருக்காரு, நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க அந்த நேமையை கெடுத்துருவீங்க போல அப்படிங்கிற நீத்து அந்த 2 பேர்கிட்ட திரும்பி, சாரி இவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்கிறாங்க நீத்து. இனி இந்த ஹோட்டலுக்கே நாங்க வரமாட்டோம், நாங்க நெகட்டிவ் ரிவ்யூ போட போறோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, ஆமா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர பின்னாடியே போறாரு. சார் 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 அப்படிங்கிற நீத்து அவங்க டக்குன்னு வெளியே போனதும், ஆர் யூ ஹாப்பி நவ் ஸ்ருதி, ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, இப்ப என் ஹோட்டலுக்கு தான் கெட்ட பேருன்னு நீத்து சொல்ல, ஸ்ருதி நீத்து கிட்ட சாரி சொல்லுங்கிறாரு ரவி. வாட், நான் சாரி சொல்லணுமா, நியாயப்படி அவங்க 2 பேரும் என்கிட்ட சாரி கேட்க சொல்லியிருக்கணும், நீ என்ன சாரி சொல்ற அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இங்க பாரு, இந்த விஷயத்த நீ வெளியில வச்சோ இல்ல நம்ம வீட்ல வச்சோ பண்ணல, அவங்க ஹோட்டல்ல பண்ணியிருக்க, அதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல, சாரி கேளுன்னு ரவி சொல்ல, சாரி கேட்கறதுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல நீத்து, நான் பண்ணினது சரிதான், உங்களுக்கு பிடிக்கலன்னா யூ கேன் ஃபயர் மீ, ரெஸ்பெக்ட் இல்லாம என்னால இங்க வேலையெல்லாம் பார்க்க முடியாது, உங்களுக்கு வேணாம்னா என்னை வேலையை விட்டு அனுப்பிடுங்க, ஆனா நான் எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிற ஸ்ருதி அங்கிருந்து வேகமா போயிட, வாட் இஸ் திஸ் ரவி அப்படின்னு நீத்து கேட்க, சாரி நீத்து, அவ இப்படி பிஹேவ் பண்றவ இல்ல, ஏன் இப்படி பண்றான்னு தெரியல, அவளுக்காக நான் சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு ரவி சொல்ல, கொஞ்சம் அவங்க கிட்ட சொல்லுங்க, நான் ஒன்னும் வேலையை விட்டெல்லாம் அனுப்ப போறது இல்ல, ஆனா இதுக்கப்புறம் இப்படி ஒரு ஆக்ஷன் நடந்தா இம்மீடியட்டா ஐ வில் டேக் ஆக்ஷன் அப்படிங்கிற நீத்துவும் அங்கிருந்து கோவமா போயிட முழிச்சிட்டு நிக்கிறாரு ரவி. நைட்டு ரூம்ல தூங்கிட்டு இருக்க மனோஜ் கொஞ்சம் உடம்பெல்லாம் உதற மாதிரி பண்ணிட்டு இருக்க,
கீழ படுத்திருக்க ரோகிணி மனோஜ்னு கூப்பிட்டு பார்த்துட்டு எழுந்து அவர் மேல கைய வைக்கிறாங்க. அவர் உடம்பு ரொம்பவே நடுங்கிட்டு இருக்கு. "ஏய் என்னாச்சு உனக்கு? எழுந்துரு" அப்படின்னு எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. "எனக்கு ஃபீவரா இருக்கு, குளிருது. என்னால கண்ணே தொறக்க முடியல. உடம்பெல்லாம் வலிக்குது, நடுங்குது" அப்படின்னு மனோஜ் சொல்ல, "சரி இரு நான் உனக்கு டேப்லெட் தரேன்" அப்படிங்கிற ரோகிணி ஹாட் வாட்டர் போட்டு வந்து மனோஜுக்கு டேப்லெட் குடுக்க, அவர் அத வாங்கி முழுங்குறாரு. மனோஜ் பக்கத்துல உட்கார்ந்து போதுமான்னு கேட்க, அவரு சரி போதுன்ற மாரி தலையாட்டுறாரு. உடனே கீழ இருக்க இன்னொரு பில்லோவையும் அவரோட முதுகுக்கு சப்போர்ட்டா குடுக்குறாங்க. படேன்னு சொல்லிட்டு அவருக்கு கழுத்து வரையிலும் போத்தி விட்டுட்டு நெத்தியில வெட் ஸ்ட்ரிப் போட்டு காய்ச்சல குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. நேரம் போயிட்டு இருக்கு. மனோஜ் ரொம்பவே ஜொரத்துல நடுங்கிட்டு இருக்காரு. ரோகிணிய ரொம்ப கவலையா அவரோட நெத்தியில ஈர துணிய போட்டுட்டு கைய பிடிச்சிட்டே உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப எப்படி இருக்கு மனோஜ்னு கேட்க, கொஞ்சம் பரவாயில்லங்கிறாரு அவரு. நீ நீ போய் படுத்துக்கன்னு மனோஜ் சொல்ல, ரோகிணி மனோஜ் பக்கத்துல இருந்து எழுந்து கீழ உட்கார்ந்து கைய மட்டும் பெட்ல வச்சுட்டு மனோஜையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரோகிணி கிச்சன்ல ஏதோ பண்ணிட்டு இருக்க. அங்க வர்ற மீனா, "ஏய் யாருக்கு இதெல்லாம் பண்ற?" அப்படின்னு கத்த, "மனோஜுக்கு தான் ஆன்ட்டிங்கிறாங்க" ரோகிணி. மனோஜுக்கு அண்ணன் விஜயா கேட்க, "அவருக்கு ஃபீவரா இருக்கு" அப்படின்னு ரோகிணி சொல்ல, பதறி அடிச்சிட்டு விஜயா உள்ளர வந்து, "எப்படி உனக்கு திடீர்னு ஜுரம் வந்ததுன்னு கேக்குறாங்க." யோசிச்சு பார்த்தேன்" அப்படின்னு மனோஜ் ஆரம்பிக்க, "என்ன யோசிச்சேன்னு ஆர்வமா கேக்குறாங்க விஜயா. ஒருவேளை ரோகிணி கிட்ட பேசாம இருந்ததுனால வந்திருக்குமோ அப்படின்னு மனோஜ் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட, விஜயா படு டென்ஷன் ஆயிடுறாங்க. "ஜுரம் அடிக்குதேன்னு பாக்குறேன், இல்லன்னா ஓங்கி உன்னை அரைஞ்சிருவேன்" அப்படின்னு முஷ்டி புடிச்சு பயமுறுத்திட்டு இருக்காங்க விஜயா. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.